லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? சாம்சங் தொழிலாளர்களின் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கின்றது. தொடர்ந்து 26 நாட்களுக்கும் மேலாக சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் சாம்சங் தொழிலாளர்களின் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கின்றது. காஞ்சிபுரத்தில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் சாம்சங் ஊழியர்களுடனான பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருக்கின்றது. இன்று மாலை மீண்டும் அமைச்சர்கள் குழு தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தகவல் கிடைத்திருக்கின்றது. தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சிவி கணேசன், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் உள்ளிட்டோரை முதலமைச்சர் சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த 3 அமைச்சர்களும் நிர்வாகத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த சூழலில் சாம்சங் பேச்சுவார்த்தை இன்று பிற்பகல் மீண்டும் 3 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாலசுப்ரமணியன் இணைந்திருக்கிறார். பாலசுப்ரமணியன், தற்போது நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தையில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள், என்னென்ன மாதிரியெல்லாம் பேசப்பட்டது, என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது என்பது குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நிச்சயமாக மோகன், காஞ்சிபுரம் மாவட்டம் சுகாதாரம் பகுதியில் சாம்சங் இந்தியா தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இதில் 5000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வரும் நிலையில் 1500 பேர் நிரந்தர பணியாளர்களாக இருந்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த மாதம் 9ஆம் தேதி முதல் ஊதிய உயர்வு, சிஐடி தொழிற்சங்க அங்கீகாரம், 8 மணி நேர வேலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சாலை அருகே அமைந்துள்ள வெச்சூர் பகுதியில் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து தொழிலாளர் துறை துணை ஆணையர், தொழிலாளர் துறை அமைச்சர், தொழிலாளர் துறை செயலாளர் என ஏற்கனவே நடைபெற்ற 5 கட்ட சமரச பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்தது. மேலும் சாம்சங் ஊழியர்களுக்கு ஆதரவாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சிஐடி தொழிற்சங்கத்தினர் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். இது தவிர நேற்று முன்தினம் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்களின் குடும்பத்தினரும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தமிழக அமைச்சர்கள் டிஆர்பி ராஜா, சிவி கணேசன் மற்றும் தாமு அன்பரசன் தலைமையில் தீர்வு காணும் வகையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதன்படி நேற்று அமைச்சர் ராஜா தலைமையில் சாம்சங் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்நிலையில் இன்று 6வது கட்ட சமரச முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் சாம்சங் நிர்வாகம் சார்பில் சிஐடி தொழிற்சங்கத்தை எக்காரணம் கொண்டும் அனுமதிக்க மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்ததால் சாம்சங் தொழிற்சங்க ஊழியர்கள், சிஐடி தொழிற்சங்க ஊழியர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என தெரிவித்துள்ளனர். ஆகவே இன்று மாலை 3 மணிக்கு அமைச்சர்கள் குழு தலைமையிலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும். மேலும் அதுவும் தோல்வியடையும் பட்சத்தில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை 14ஆம் தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.